வணக்கம் நண்பர்களே. எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் எப்படி பண்ணி பார்க்குறதுங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம குரோம்லேயும் பண்ணலாம், கூகுள்லேயும் பண்ணலாம். கூகுளை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுடைய வியூ இருக்கும். அதில் சர்ச் அப்படிங்கிறதுல நீங்கள் எஸ்டி கொரியர்னு போடணும். எஸ்டி கொரியர்னு போட்டு அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக எஸ்டி கொரியருங்கிறது வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோட் ஆகிட்டு அந்த பேஜ் வியூ ஆகும் நண்பர்களே. அது வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வியூ ஆகிடும் உடனே. இப்போ எஸ்டி கொரியர் அந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. பார்சல் போட்டுட்டு உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 11 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 11 டிஜிட் நம்பரை இந்த ஏடபிள்யூபிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சுங்கிற பட்டனை சர்ச் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்சல் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், டிசம்பர் 13ஆம் தேதி திண்டுக்கல் ஹப்பிலிருந்து தூத்துக்குடி ஹப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி டிசம்பர் 13ஆம் தேதியே உங்களுக்கு 2 மணி அளவில் 1:43 PM உங்களுக்கு தூத்துக்குடி ஹப்பிலிருந்து பரமக்குடி ஹப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படிங்கிற டீட்டெயிலை நமக்கு இதில் தெளிவாகவே காமிக்குது பாருங்கள். ஈஸி தான். உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய, அதாவது அந்த ரிசிப்டில் இருக்கக்கூடிய 11 டிஜிட் நம்பரை இந்த ஏடபிள்யூபிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்கள் பார்சல் எங்கே ட்ராவல் ஆகுதுங்கிற டீட்டெயில் மிக தெளிவாக உங்களுக்கு இதில் வந்துடும் நண்பர்களே. அவ்வளோதான்.